பூலோகத்திலேயே அற்புதமான மனிதர்கள். கருங்கல் மாரி இருந்ததுன்னா சனி, சுண்ணாம்பு சத்தோடு இருந்ததுன்னா சூரியன். காலேஜ் ப்ரொஃபஸர், லெக்சர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் புதன் பகவான். அது வந்து நண்டு ராசின்னு சொல்லுவாங்க. குறைஞ்சிக்கிட்டே போகும். சனி பகவானுடைய சாரத்தில் உள்ளது இவங்களுக்கு செயல்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த குரு பயிற்சியினால இவங்களுக்கெல்லாம் உயிரோட போராட வேண்டிய சூழ்நிலை வரும். பக்தி கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அந்த குரு பயிற்சி? இந்த பூலோகத்திலேயே அற்புதமான மனிதர்கள். அதை வந்து நாங்க பிரிக்கும்போது என்ன 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதம் குறிக்கிறோம்ல, அதே மாரி 30 பாகை கொண்டது ஒரு மாதம் குறிக்கும்போது, அது 90 பாகைக்கு பிறகு 120 பாகைக்குள் இருக்கும். முதல் மண்டலம். மண்டலம் 120. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 6 நிமிஷம் கணக்கு வச்சுக்குவோம். ஒரு அ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 5 குழந்தை பிறக்கும். ஓகே. அப்படி பிறக்கிறதுக்கு 6 6 நிமிஷம் எடுத்தா 5 30 ஆச்சே அந்த இதில. அதில ஆண், பெண்ணு பிறக்கும். அதில வந்து இந்த கடகராசி தான் ஒரு நிர்ணயத்துக்கு உள்ளது. மேலே இருக்கிற 1லேருந்து இந்த 90 வரைக்கும் உள்ளத நிர்ணயம் பண்ணுறது. ஏன்னு கேட்டா, அங்க வந்து மேஷத்தில வந்து கேது ஆரம்பிச்சிருக்கும். கேதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது சூரியன், அடுத்தது சந்திரன், செவ்வாய், அடுத்தது ராகு, குரு, சனியில வந்து உட்காந்துருக்கும். அங்க வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்கும். அது குருவோட நட்சத்திரமும் இருக்கும், சனியோட நட்சத்திரமும் இருக்கும், புதனோட நட்சத்திரம். அந்த பின்னாடி இருக்க காற்று மண்டலத்துக்கு உடையவனுடைய சாரத்தில் வந்து அங்கே முடியும். அது என்னன்னு கேட்டா காற்று மண்டலம் தான். ஒரு மனிதனோட உடல்ல கருங்கல் மாரி இருந்ததுன்னா சனி, அப்படியே சுண்ணாம்பு சத்தோட இருந்ததுன்னா சூரியன். அந்த ஒரு இந்த முடிகிடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு படிச்சதில நல்லா நீட்டா நடப்பாங்க. அவங்களோட சுபாவம் பச்சை, ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நல்லா படிச்சவங்க நீட்டா இருப்பாங்க. அது புதன் பகவான். காலேஜ் ப்ரொஃபஸர், லெக்சர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் புதன் பகவான். அறிவுக்கு உடையவங்க. அப்படிப்பட்ட 3 கிரகங்கள் கொண்ட நட்சத்திர சாரங்கள் கொண்ட இடத்துல இந்த கடகராசி இருக்கிறவங்க ரொம்ப துல்லியமா நைட்டெல்லாம் படுத்திருப்பாங்க, தூக்கம் வராது. என்னாதான் தூங்குறான்னு தெரியாது. இப்ப நீ வேணா தூங்கணும்னு முயற்சி பண்ணாலும் புரண்டு புரண்டு தான் படுக்க முடியுமே தவிர தூங்க முடியாது. காரணம் என்ன? அது வந்து நண்டு ராசின்னு சொல்லுவாங்க. குடஞ்சிக்கிட்டே போகும். மனசுக்குள்ள ஏதோ ஒரு தவறு ஏதாவது நடந்துருச்சுன்னா, அது மண்டைக்குள்ள போட்டு மனசுக்குள்ள போட்டு அந்த மனச சாந்தப்படுத்துறதுக்குள்ள போராடும் ராசி அது. அதனால இவங்கெல்லாம் பெரும்பாலும் அரசியல் தலைவரா இருப்பாங்க. அரசியல நடத்தணும்னு கொண்டு வருவாங்க. ஏன்னு கேட்டா எதுத்தாப்புல இருக்கிறவன் உழைக்கிறதுக்கு சனி இருக்கு. இவங்களுக்கு எதிரி யாருன்னா, யாரும் செயலிழந்திருக்காங்களோ, "இங்க வா, இத எடுத்துக்கோ. அத போய் செய்யின்னா" அவங்க செய்வான். சனி பகவானுடைய சாரத்தில் உள்ளது இவங்களுக்கு செயல்படுவாங்க. ஆனா, இந்த சந்திரனுக்கும் சனிக்கும் ஒத்துக்காது. என்னதான் செஞ்சாலும் கடகராசிக்காரர்களுக்கு, இவன் நல்லா செஞ்சான்ன்ற பட்டம் இவன் குடுக்க மாட்டான். அவன ஏன்டா அவன் உன்ன தான் ஏமாத்துறான்னு சொன்னாலும், இவன் என்ன செய்வான்னா, அவன எப்படியாவது தலைவான்னு மேல கொண்டு போறதுக்கு தான் பார்ப்பானே தவிர, இவன் தன்னை வாழ வச்சுக்கணும்னு பார்க்க மாட்டான். அவனும் இவன வாழ விட மாட்டான். இது ஏன்னு கேட்டா, இந்த சனி பகவானுக்கு இந்த ராசிக்கு 7க்கு 8க்கு உடையவன். அதனால கஷ்டத்திலேயே போய் கஷ்டத்தில மாட்டிக்கிட்டே இருக்கும்போது, இவருகிட்ட ரூ. 1000 வாங்கி போஸ்டர்லாம் அடி ஒட்டிப்புட்டு, கடைசியில ரூ. 1000 குடுப்பாருன்னு நெனச்சுட்டு ஒட்டிப்புடுவான். அது காசுக்கு வராது. அப்ப தடுமாறுவான்ல. இது மாரி தான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இந்த இந்த ஆங்கில்ல போகும்போது இவங்களுடைய சுபாவங்கள் இப்படி இருக்கும்னு சொல்றதில, அந்த குரு பகவான் இந்த இடத்துல உச்சம் பெறார். உச்சம் பெறதுனால சுய கௌரவம் இருக்கும். இந்த கடகராசி நேயர்கள்ட்ட மட்டும் கிட்டயும் போ முடியாது, எட்டியும் போ முடியாது. போனா கர்வத்தால பிடிச்சிருவான். கிட்ட போயிட்டேன்னு வச்சுக்க, சும்மா தானே இருக்கு. இந்த கார் எடுத்துட்டு போய் இந்த அதெல்லாம் வாங்கிட்டு வாயேன். சொல்லி அனுப்புவான். அங்க போனா ஃபோன் அடிப்பான். லாரியில ஏத்துற சாமான்லாம் வாங்கிட்டு வாடான்னுவான். ஏன்டா கார குடுத்துட்டு லாரியில உள்ளதெல்லாம் வாங்குறியேன்னாக்க, நீ ஏன் கஷ்டப்படுற? இன்னொருத்தன் வருவான் அவனோட கனெக்ட் பண்ணு. இப்படியே கனெக்ட் பண்ணி இவன் வேலைய ஒருத்தவன்ட்டேருந்து பல பேர்ட்ட வாங்கிருவான். அந்த கெப்பாசிட்டி, அந்த தலைமை ஏற்கிற சூழ்நிலை எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த குரு பயிற்சியினால இவங்களுக்கெல்லாம் உயிரோட போராட வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னு கேட்டா, எந்த நேரத்தில என்ன திகில் திகில்னு வரும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த குருவுக்கு 10ஆம் இடத்துல சனி, ராகு இருக்கு. அந்த சனி, ராகு வரும்போது, சனி சாரத்தில போகும்போது, இவன் இஷ்டத்துக்கு இவங்களுக்கு உள்ளவங்க பார்ட்னரோ, இல்ல இந்த ஓட்டு போடுறவங்களோ, மனிதர்களோ எல்லாரும் இருக்குன்னா, இவங்க தலைமையா இருக்கிறவங்க,
அவங்க ஆரம்பித்து தூக்கி விட்றவங்க தானே. போஸ்டர் ஒட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவோம், போஸ்டர் ஒட்ட மாட்டான், டேட்டு போயிடும். இது மாதிரி சிக்கல்கள்லாம் இவங்க சந்திக்க போகிறாங்க. ஆகையினால கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது பழிவாங்கும். யாரை யார் பழி வாங்குறனா அவங்கவுங்க ஜாதக விதிப்படி தான் நடக்கும். இதில் இன்னொரு விஷயம், கல்லீரல் பிரச்சனை கொடுக்கும். அதில் கவனமாக இருக்கணும். உடல் சார்ந்து அப்படியே திடீர்னு பிரச்சனை வந்தால் என்ன உடலில் உள்ள ப்ராசஸ் பண்ணும்ல, கண்டிப்பா. அதுடைய உள்ள ரத்த ஓட்டம் எப்படி இருக்கும் அது மாதிரி வரணும். உடல் சார்ந்து பிரச்சனை வரும், அது கவனமாக இருக்கணும். கண் சார்ந்து பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். அதனால் மெடிக்கல் லீவுன்னு போடுறாங்கல்ல, அது மாதிரி ஜாபில் இருக்கவங்க மெடிக்கல் லீவ் போடணும். இதிலே வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த நேரத்தில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க செயல்படுவாங்க. இப்படி மெடிக்கலோடு சார்ந்து செயல்படுற ஒரு சூழ்நிலையில் இந்த குரு பகவான் 12லேருந்து இவங்கள ஆக்டிவேட் பண்ணுவார். ஆகையினால இவங்களோட சுகம் கெடும் என்பதை மற்றும் கடகராசி நேயர்களுக்கு நம்ம இந்த குரு பயிற்சி பலனாக சொல்கிற சூழ்நிலை இருப்பதனால் மீண்டும் அவர்களை சந்திப்போம்.